அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஆசிரியர்களுக்கு இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். Without them, the education system itself will not flourish. பர்டிகுலர்லி லேட்டரல் என்ட்ரி மாணவர்களுக்காக சில கருத்துக்களை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். என்னென்னா, என்னுடைய காலேஜ் பருவத்துலேருந்தே லேட்டரல் என்ட்ரி மாணவர்கள் அங்கே இங்கேயும் பார்த்துருக்கோம். ஏன்னா இன்ஜினியரிங்கில் வந்து நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போகும்போது புதுசாக அந்த மாணவர்கள் வருவாங்க. நான் சொல்கிறது ஒரு 15 வருஷம் முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்பயே வந்து இவங்க அடாப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றதை கண்கூட பார்த்துருக்குறேன். ஏன்னா அவங்கள்ட்ட நாங்கள் பேசுகிறதுக்கே ஒரு வருஷம் லேட் ஆகும், ரைட்? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றது தான் முதல்ல நாங்கள் முயற்சி பண்ணக்கூடியது. ஏன்னா உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், அதே மாதிரி உள்ளார ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். அதை முதல்ல உடைச்சாதான் உங்களால் மீதி உள்ள அந்த 2 வருஷத்தை அவங்களோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். எல்லோரும் 3 வருஷம்னு இருப்பாங்க. இன்ஜினியரிங்கே மொத்தமாக 3 வருஷம் தான். 4வது வருஷம் நீங்கள் இன்டர்ன்ஷிப்புக்கு போயிடுவீங்க, சரிங்களா? அப்போ உங்களுக்கு இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் 1.5 வருஷம் தான், சரியா? நீங்கள் halfway through ஆல்ரெடி ஆகஸ்ட் ஆகிடுச்சு, செப்டம்பர் ஆகிடுச்சு. ஸோ டிசம்பரில் எப்படியும் டிசம்பர் ஜனவரிக்குள்ளே ஒரு செமஸ்டர் முடிஞ்சிடும். ஸோ ஃபைனல் இயரில் வந்து மேஜராக இன்டர்ன்ஷிப்பை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுவோம். நீங்கள் கம்பெனிக்குள்ளார போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதில் சில சப்ஜெக்ட்ஸ் இருந்தால் கூட அந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சரிங்களா? 1.5லேருந்து 2 வருஷத்துக்குள்ள வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை எப்படி மாற்றிக்கணும் டிப்ளமாலேருந்து இன்ஜினியரிங்க்குன்னா, டிப்ளமா இஸ் ஆல் அபவுட் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன். நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. தியரிட்டிக்கலாக நிறைய படிக்கணுன்ற தேவை இருக்காது. அதே மாதிரி டிசைனில் வந்து நிறைய ஃபோக்கஸ் இருக்காது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ஸு அதை டைரெக்டாக வந்து செயல்முறைப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை பார்த்துருப்பீங்க. பட் இன்ஜினியரிங்கிறது அப்படி கிடையாது. இன்ஜினியரிங்கோடைய மீனிங் மாறி போச்சு. இன்ஜினியரிங் இருக்க வேண்டிய முறையில் இன்ஜினியரிங் இல்லை இப்போதைக்கு. பட் நாங்கள் என்ன ட்ரை பண்ணுறோன்னா, இன்ஜினியரிங்கை வந்து அதோடைய ஒரிஜினல் வேல்யூ, இன்ஜினியரிங்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு அது ஒரு வெறும் மீம்கான சப்ஜெக்டாக போயிடுச்சு. வேலை கிடைக்கலையா, என்ன படித்தா இன்ஜினியரிங்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இன்ஜினியருக்கு வேலை கிடைக்காம போனதே கிடையாது. இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு வேலை கிடைக்காம போயிருக்கும். அப்படின்னு என்னென்னா, படித்து முடிச்சு டிகிரி கையில் வாங்கியிருப்பாங்க, பட் இன்ஜினியர் ஆகிருக்க மாட்டாங்க, ரைட்டா? 2 உதாரணம் இன்ஜினியர்ஸுக்கு. இங்கே 2 சைடில் இருக்கிறவங்களும் இன்ஜினியர்ஸ் கம் ஆசிரியர். ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர் கற்றுக்கிட்டவர் டைரெக்டாக ஆசிரியர் மாணவராக படிக்கலைன்னா கூட அவங்க கூட இருந்து வேலை செஞ்சு அவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டவங்க தான் அப்துல் கலாமும் அவருடைய குருநாதர் சாராபாய் கலாமும் சரி, சாராபாயும் சரி. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்ஜினியரிங்க்குன்னு உண்டான வேல்யூ அப்படியே தான் இருக்குது. நம்ம ஒழுங்காக இன்ஜினியர் ஆரோமான்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு இருக்க காலகட்டங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த கேப்பை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். அதுக்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுக்கிறோம், நாங்கள் உதவிகளை செய்கிறோம். பட் நீங்கள் முன் வந்து அந்த டிப்ளமோ மைண்ட் செட்லேருந்து முதல்ல வெளியில் வரணும். ஏன்னா இன்ஜினியரிங்கில் வந்து நீங்கள் படித்து ஒரு குயிக்கான ஒரு லிமிட்டட் மெட்டீரியலை படித்து அதுக்கான எக்ஸாம் எழுதி செயல்முறையில் நீங்கள் சிறப்பாக விளங்குவீங்க. பட் தியரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதுக்கு நீங்கள் முடியலைன்னா நீங்கள் அங்கே தான் வந்து இன்ஜினியரிங் மாணவர்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்வீங்க. இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த பெரிய வித்தியாசம் இருக்காது. ஏன்னா அவங்க படித்தது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், ப்ரோக்ராமிங். எல்லா மாணவர்களுமே ப்ரோக்ராமிங் படிக்கிறாங்க இந்த காலத்தில். அது தவிர கோராக அந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டிங் அதுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸை தான் ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் இயரில் மிஸ் பண்ணதுன்னு எதுவும் பெருசாக இருக்காது. இப்போ சில ப்ரோக்ராம்ஸுக்கு பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அவங்க எந்த டிப்ளமா படித்த பசங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் சில கம்ப்யூட்டிங் சப்ஜெக்ட்ஸை மிஸ் பண்ணுவீங்க. அதுக்கானதை நாங்கள் ஃபில்அப் பண்ணிடுறோம். பட் இந்த தடுமாற்றம் நான் சொன்னேன்ல, இந்த மனதளவில் உள்ள தடுமாற்றம், அந்த மாணவர்களோட போய் எப்படி சேர்ந்து நம்ம பேசி பழகி அவங்களோட அவங்க போகிற ஃப்ளோவுக்கு நம்ம எப்படி செட் ஆகுதுன்றது வந்து ஒரு மனநிலை தான். அந்த மனநிலையை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. எந்த நேரத்துலையும் ஏதாச்சும் ஒரு தடுமாற்றம் இருந்தால் ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணாதீங்க, இம்மீடியட்டாக சொல்லிடுங்க. எனக்கு இது எதுவோ இந்த பசங்களோட ஜெல்லாக மாட்டேங்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டுருங்க. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில மாணவர்களை குரூப் பண்ணி உங்களுக்கு உதவி செய்ய வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி தரோம். அந்த மைண்ட் செட் நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் என்ன நடக்குதுன்றது ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் யூ வில் கெட் டு நோ, ரைட்? அதே மாதிரி இன்ஜினியரிங்கில் உள்ள சப்ஜெக்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஹையர் ஆர்டரில் இருக்கும். அந்த ஹையர் ஆர்டர் சப்ஜெக்ட்ஸை புரிதலுக்கு ஒரே விஷயந்தான் உங்கள் டெடிகேஷன். நீங்கள் கண்டினியூஸாக கிளாஸஸுக்கு வரணும். நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை மைண்டை ஓப்பனாக வச்சுக்கணும். நான் அங்கே படித்த மாதிரியே இங்கே இருக்கும்னு நினைக்கிறது மொதல் தப்பு. ஸோ நீங்கள் அதை மறந்துடுங்க சுத்தமாக. இங்கே என்னமோ புதுசாக சொல்கிறாங்க, அதை மட்டும் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணி அடாப்ட் பண்ணி போகிறதுன்றதை மட்டும் பாருங்கள். இது 2த்தையும் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ட்ராவல் ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்மூத் ஆகிடும். இதை தவிர எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற பல அகடமிக் ஃப்ளெக்சிபிலிட்டிஸில் ஒன் ஆஃப் தி ஃப்ளெக்சிபிலிட்டி என்னென்னா, இப்போ நீங்கள் உள்ளே புதுசாக வரீங்க, ஆல்ரெடி
ஒரு 1 month ஓடிடுச்சு டியூ டு சம் டிலேஸ் இன் அட்மிஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். We are doing some bridge courses for you. உங்களுக்கு விடுபட்ட கிளாஸஸ் எல்லாத்தையும் ஒரு 4-5 மணி நேரத்தில் வச்சு ஏதாச்சும் ஒன்று அடிப்படையை சொல்லி தந்து நீங்கள் மீதி உள்ள கிளாஸஸோட கண்டினியூ பண்ண வைக்க முடியுமான்னு நாங்கள் பார்க்குறோம். யூ ட்ரை தட். இஃப் அட் ஆல் யூ ஆர் நாட் ஏபிள் டு டேக் அப் ஆல் த 5-6 subjects or any one or two subjects are difficult for you, you come and tell us. There is a provision for withdrawing those 2 subjects and doing it at a later stage. இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மற்ற பசங்க 6 சப்ஜெக்ட் படிக்கிறாங்க, நீங்களும் உங்களுக்கும் 6 சப்ஜெக்ட், அதில் 1-2 சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு, அதோடைய அடிப்படை வேற எங்கேயோ இருக்குது, அதோடைய புரிதல் உங்களுக்கு இல்லை, அதில் போய் நீங்கள் தடுமாறி உள்ளார போய் எக்ஸாம் ரிசல்ட்டில் அது பாதிக்கிறத விட சொல்லிடுங்க முன்கூட்டியே, இந்த 2 சப்ஜெக்ட் நான் இப்போ படிக்கல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இந்த செமஸ்டர் முடிச்சுட்டு நான் சம்மர்லேயோ வின்டர்லேயோ நான் படிச்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான அந்த லோடை நாங்கள் குறைச்சி தர முடியும். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் உங்கள் துறையில் போய் கேட்டுக்கோங்க. இப்போதைக்கு நாங்கள் சொல்கிறது எல்லாமே ஜெனரிக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள், பட் உங்கள் துறையில் போய் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி 2வது விஷயம், இன்ஜினியராக உங்களை ஆக்கிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா டிசைன். ரைட், டிப்ளமாவில் நீங்கள் ஸ்கில்லாக படிச்சிருப்பீங்க, இப்போ டிசைன்றது தான் கோர் ஆஃப் இன்ஜினியரிங். டிசைன் தெரியாத இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக மட்டும் வெளியில் போவாங்க, வேலை கிடைக்காம தடுமாறுவாங்க. டிசைன் தெரிஞ்சவங்க யாருமே வேலைக்கு தேட மாட்டாங்க, வேலை அவங்கள தேடி வரும். ரைட், so engineers should be very good at analysis and design rather than implementation and testing. Engineering இந்த 4 வார்த்தை தாங்க, அனாலிசிஸ், டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், டெஸ்டிங். இதில் அனாலிசிஸ் டிசைனை நல்ல கவனம் செலுத்தி பண்ணுற நாடுகள் வளர்ந்த நாடுகளாக மாறிடுது. இம்ப்ளிமெண்டேஷன் டெஸ்டிங்கை மட்டும் பண்ணக்கூடிய நாடுகள் வளர்ந்து கொண்டே இருக்கும் நாடுகளாகவே இருக்குது. அங்கே எல்லாருமே ப்ராஜெக்ட்ஸுக்காக அடுத்த நாடுக்கு நோக்கி கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமை இன்னும் இருக்கிறதுக்கு காரணம் இந்தியாவுக்கும் சரி சைனாவுக்கும் சரி. பட் சைனா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டெஸ்டிங்லேருந்து அனாலிசிஸ் டிசைனை நோக்கி போகிறாங்க. அப்படி போகிறதுனால தான் அவங்களாலேயே அவங்களுக்கான விமானங்களெல்லாம் உருவாக்கிக்க முடியுது. இந்தியா இன்னும் இன்பில்ட்டாக ஒரு விமானத்தை பேசஞ்சர் ஏர்க்ராஃப்டை தயாரிக்கிற அளவுக்கு இந்தியா இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணலை. ரைட், இன்றைக்கும் நம்ம போயிங்கையோ இல்லை ஏர்பஸ்ஸையோ நம்பி தான் இருக்குது நம்ம இண்டிகோ ஃப்ளைட்ஸ் எல்லாம். ரைட், ஸோ இது எப்போ நடக்கும்னா அனாலிசிஸ் அண்ட் டிசைனில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இந்த அனாலிசிஸ் அண்ட் டிசைன்றது எல்லா துறையிலையும் இருக்குது, மெக்கானிக்கல்லையும் இருக்குது, சிவில்லையும் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிமைனிங் காலகட்டங்களில் அனாலிசிஸ் அண்ட் டிசைனில் எப்படியாச்சும் நீங்கள் உங்களை மேம்படுத்தி கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆக முடியும். இல்லைனா வெறும் ஸ்கில் மட்டும் கற்றுக்கிட்டு, ஒரு ப்ரோக்ராமிங் மட்டும் கற்றுக்கிட்டு, ஒரு ஜாபுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா டிப்ளமாவுக்கும் இன்ஜினியரிங்கும் உள்ள வித்தியாசமே இருக்காது. ரைட்டா, இதை நீங்கள் டிப்ளமா மூலமாகவே சாதிச்சிருக்க முடியும். ரைட், பட் நீங்கள் இன்ஜினியர் ஆகி சில விஷயங்களை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேக்கேஜஸ், ஹையர் ஆர்டர் பேக்கேஜஸ். இப்போ டிப்ளமா படித்த பசங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 20,000-30,000 மாத சம்பளம் கிடைக்குது, 30,000-50,000 கிடைக்குதுன்னா, இன்ஜினியரிங் படித்து முடித்த மாணவர்களுக்கு, ஒழுங்காக இன்ஜினியர் ஆன மாணவர்களுக்கு மினிமம், நான் சொல்லக்கூடியது மினிமம் 1,00,000 ரூபா மாத சம்பளம் கிடைக்கணும். கிடைக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளையும் அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ் ஏற்படுத்துது. ஆனால் ஏன் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்னா அவங்க தன்னை இன்ஜினியராக தகுதிப்படுத்திக்கிறது இல்லை. இன்ஜினியராக எங்கே தகுதிப்படுத்தாமல் இருக்காங்கன்னா இந்த அனாலிசிஸ் டிசைன் பார்ட்டில் தான். சரியா, ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்தா இம்மீடியட்டாக அந்த ப்ராப்ளமை செஞ்சு நல்ல பேர் வாங்கிடலாம், நான் இந்த ப்ராடக்ட்டுக்கான தீர்வை கண்டுபிடிச்சிட்டேன், இதான் தீர்வுன்னு சொன்னீங்கன்னா அது முறை கிடையாது. அந்த ப்ராப்ளம் என்ன, அதை உருவாக்கினது எது, இது எல்லாத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளத்தை போய் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் அனாலிசிஸ் அண்ட் டிசைன்னு சொல்லக்கூடியது. இது வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். ரைட்டா, நம்ம தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம், நோய் நாடி நோய் முதல் நாடி பண்ணுறதே இல்லை. ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளமை கண்டுபிடிக்கிறதே இல்லை. அந்த ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளமை கண்டுபிடிக்கிற ஒரே வழிமுறை அனாலிசிஸ் அண்ட் டிசைன். சொல்லப்போனால் ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறதுக்கு 80% டைம் அனாலிசிஸ் அண்ட் டிசைனில் மட்டுமே செயல்படுத்தினாதான் அந்த சாஃப்ட்வேர் சஸ்டெயினபிளாக இருக்கும்னு சொல்லுவாங்க. 10 வருஷமானாலும் அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ரைட்டா, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், உள்டாவோ ஒரு சாஃப்ட்வேரை கேட்ட உடனேவே உட்காந்து டேரெக்டாக சிஸ்டமில் தட்ட ஆரம்பிச்சிடுறோம். அன்றைக்கி அது ஒர்க் ஆகும், பட் காலப்போக்கில் வெவ்வேறு சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த சாஃப்ட்வேரெல்லாம் ஒர்க் ஆகாது. அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, நான் இந்த ஆஸ்பெக்டை யோசிக்கவே இல்லையே, இந்த தேவையை நான் கருத்தில் கொள்ளவே இல்லையேன்றதை நீங்கள் அப்போ தான் நினைப்பீங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஷுட் பி கிவன் டு அனாலிசிஸ் அண்ட் டிசைன். ஸோ இதை நோக்கி தான் உங்கள் ட்ராவல் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க. எங்கேயாச்சும் அந்த மாணவர்களோட பேசுகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் தடை ஏற்படுதுன்னா எங்கள்கிட்ட முன்கூட்டியே சொல்லுங்கள். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் கேசஸ் பார்த்துருக்குறேன்.
டிப்ளமாவில் 95% வாங்கின பசங்கள்லாம் பின்னாடி வந்து இன்ஜினியரிங்கில் தடுமாறினதையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரி ஒரு கட்டத்தை தாண்டி அவங்க மேலே வந்ததுக்கப்புறம் மற்ற இன்ஜினியரிங் மாணவர்களை விட எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்ம் பண்ணதையும் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய கேட்டகரியில் நீங்கள் வரணும்னா இந்த முதல் கொஞ்ச நாளங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில மனத்தடைகளை வந்து நீங்கள் போக்கிக்கோங்க. இது என்விரான்மெண்ட் புதுசு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. உங்களை கிட்டத்தட்ட ஒரு சீனியர் மாதிரி பார்ப்பாங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், மற்ற ஸ்டூடெண்ட்ஸு. அதெல்லாம் பற்றி கவலையே படாதீங்க. நம்ம இலக்கு ஒன்று தான், நம்ம இன்ஜினியர் ஆகியே தீரணும், ரைட்டா? அதை வச்சு சிறப்பான வேலை வாய்ப்பை நம்ம பெற்றுக்கணுன்ற ஒரே எண்ணமாக இருக்கட்டும். அவங்க ரகுபதி சார் சொன்ன மாதிரி யாரை தேர்ந்தெடுத்து போய் நீங்கள் உங்கள் குறைகளையோ இல்லை உங்களுக்கான கேள்விகளோ இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கோங்க. டிபார்ட்மெண்ட்டில் சொல்லுவாங்க யார் யார் எது எதுக்கு பொறுப்புன்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட போய் பேசிக்கோங்க. உங்களுக்கான சிறப்பான எதிர்காலம் இருக்குது. அதே மாதிரி டிப்ளமாவில் நீங்கள் மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் மட்டும் படிச்சிருப்பீங்க, சிவில்னா சிவில் மட்டும் படிச்சிருப்பீங்க. இன்ஜினியரிங் கம்ப்ளீட்டாக மல்டி டிசிப்ளினரியாக மாறிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற பையன் ஐஓடி ரிலேட்டடாக இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக, மெக்கானிக்கல் படிக்கிற பசங்க டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக பண்ண வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டிருக்குது. இதை இன்ஜினியரிங் காலேஜஸ், எங்களை மாதிரி கல்லூரிகள் இதெல்லாம் இதுக்கான ஏற்பாடுகளையும் உங்களுக்கு பண்ணி தருது எலெக்டிவ்ஸ் மூலமாக. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்த துறையில் அது மட்டும் பண்ணணும்னு நினைக்காம மெக்கானிக்கல் மாணவர்கள் கம்ப்யூட்டிங் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கிறது எப்படி, கம்ப்யூட்டிங் மாணவர்கள் இன்னும் சொல்ல போனால் கம்ப்யூட்டிங் மாணவர்களுக்கு நாங்கள் ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக சில விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ரீசன் என்னென்னா, ஃபியூச்சர் கார்ஸ் எல்லாம் கார்ஸ்ன்னு சொல்லப்பட போகிறது இல்லை, தே ஆர் கால்ட் சாஃப்ட்வேர் டிஃபைன் வெஹிக்கிள்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சாஃப்ட்வேர் தான் சொல்லும் வெஹிக்கிள் எப்படி போகணுன்றதே. உதாரணம் டெஸ்லா, ரைட்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கணினி மாணவர்களுக்கும் தெரியணும், ஆட்டோமொபைல் மாணவர்களுக்கும் தெரியணும். ஸோ அதை வந்து நீங்கள் மல்டி டிசிப்ளினரியாக படித்தா தான் உண்டு. அதெல்லாம் உங்களுக்கு டிப்ளமா லெவலில் இருந்திருக்காது. இன்ஜினியரிங்கில் அதெல்லாம் புதுமையான ஒரு விஷயம், சரியா? நான் சொன்ன இந்த விஷயங்களை மட்டும் கருத்தில் வச்சுக்கோங்க. அனாலிசிஸ், டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் டெஸ்டிங். இது நாலுத்தில் முதல்ல யூ பி ஸ்ட்ராங் இன் அனாலிசிஸ் அண்ட் டிசைன். இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் டெஸ்டிங் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். சிறந்த ப்ராடக்ட் சொல்யூஷன்ஸ் அண்ட் சிறந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை உருவாக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் வரணும்னு வாழ்த்துறேன். நன்றி.